பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு, அம்மாச்சி நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், அம்மா எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு உங்ககிட்ட ஏதாவது சொல்கிறாங்களா, இல்லை அக்கம் பக்கம் எங்கேயாவது போயிட்டு வரணும் உங்ககிட்ட சொன்னாங்களா, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கப்பா அம்மாச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி இருந்துட்டு, எனக்கு என்ன ஞாபகம் மறதியடா, உங்கள் அம்மா சொல்லியிருந்தா நான் எதுக்காக இப்போ அவளை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்க போகிறேன், அவள் எங்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லைடா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ராஜி இருந்துட்டு, நான் ஒருவேளை மீனாக்கா கிட்ட சொல்லியிருப்பாங்களா, நான் மீனாக்கா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ண பார்க்குறாங்க. ஐயோ, மீனாவுக்கு ஃபோன் பண்ணாக்க கண்டிப்பாக அவன் கோமதி இருக்கிற இடத்த சொல்லிடுவாங்களே, இப்போ ஏதாவது பண்ணி இதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா வேலைக்கு போகிறப்பில்ல, வீட்டில் அத்தனை வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போகணும். அதுக்கிட்ட எதுக்காக உங்கள் அம்மா சொல்லிட்டு போகணும், கண்டிப்பாக உங்கள் அம்மா மீனாக்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒருவேளை அக்காவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, நான் அக்காவுக்கே ஃபோன் பண்ணி கேட்குறேன், ராஜி நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டியன் நிற்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை வீட்டில் இல்லை மாமா, அதனால தான் எங்கே போயிருக்காங்கன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணா, ஃபோனையும் எடுக்கவே இல்லை. சரி, அதனால தான் மீனாக்கா வீட்டுக்கு அது போயிருக்காங்களான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவள் என்ன குழந்தையா, அவளுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் யாரும் எதுவும் பண்ணாதீங்க, அவள் எப்போ வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.